வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வெளிநாட்டில் கருப்பு பணம் பதுக்கியுள்ளதாக 3 தொழிலதிபர்கள் பெயர்களை வெளியிட்டது மத்திய அரசு. அரசியல்வாதிகள் பெயர்கள் இடம்பெறவில்லை. கலைஞர் டிவிக்கு லஞ்ச பணம் கைமாறிய வழக்கில் தயாளுவை விடுவிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. ஞாபக மறதி நோயை சுட்டிக்காட்டி மகள் செல்வி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 24ஆம் தேதி துவக்கம். டிசம்பர் 23ஆம் தேதி வரை 1 மாதம் நடத்த முடிவு. விரிவான செய்திகள். வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருக்கும் 3 பேரின் பெயர்களை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்க வேண்டும் என்று மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி தொடர்ந்த வழக்கு கடந்த சில ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களின் பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதற்கு மத்திய அரசு இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான பல நாடுகளுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளதால் கருப்பு பணத்தை வைத்திருக்கும் அனைவரது பெயர்களையும் வெளியிட முடியாது என்றும், நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களின் பெயர்களை மட்டும் அரசு பொதுப்படையாக தெரிவிக்கும் என்றும் தெரிவித்திருந்தது. அதன்படி வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கியிருப்பவர்களின் பெயர் பட்டியலுடன் கூடிய அபிடவிட்டை மத்திய அரசு திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. டாபர் குரூப் நிறுவனங்களின் முன்னாள் செயல் இயக்குநர் பிரதீப் பர்மன், ராஜ்கோட்டைச் சேர்ந்த நகை வர்த்தகர் பங்கஜ் சிமன்லால் லோதியா, கோவாவைச் சேர்ந்த சுரங்க அதிபர் ராதா டிம்ப்ளோ ஆகியோரது பெயர்கள் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 3 தொழிலதிபர்கள் மீதும் வருமான வரிச் சட்டம் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவின் முன்னணி தொழில் நிறுவனமான டாபர் பர்மன் வெளிநாட்டு வாழ் இந்தியராக இருந்தபோது சட்ட விதிகளுக்குட்பட்டே வங்கி கணக்கு துவங்கப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. வெளிநாட்டு வங்கி கணக்குகள் அனைத்தையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்ப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் டாபர் நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. பங்கஜ் லோதியாவோ தனக்கு சுவிஸ் வங்கியில் கணக்கே இல்லை என்று மறுத்துள்ளார். பாரதிய ஜனதாவின் சாம்பித் பாத்ரா கருப்பு பண வழக்கில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி 3 பேரது பெயர்களை மட்டும் அரசு வெளியிட்டிருப்பதன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், வெளிநாட்டில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் 700 பேரின் பட்டியலையும் மத்திய அரசு வெளியிடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கிலிருந்து தயாளு அம்மாளை விடுவிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா பதவி வகித்த போது 2G லைசன்ஸை முறைகேடாக பெற்ற ஸ்வான் தொலைத்தொடர்பு நிறுவனம் அதற்கு பிரதிபலனாக 200 கோடி ரூபாயை கலைஞர் டிவிக்கு லஞ்சமாக கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அந்நிய செலாவணி மோசடி வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ராசா மற்றும் கலைஞர் டிவி பங்குதாரர்கள் கருணாநிதியின் மனைவி தயாளு, மகள் கனிமொழி, ஸ்வான் அதிபர் சாஹித் பால்வா உள்ளிட்ட 10 தனிநபர்கள் மீதும், கலைஞர் டிவி உள்ளிட்ட 9 நிறுவனங்கள் மீதும் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தயாளு அம்மாளை விடுவிக்க வேண்டும் என அவரது மகள் செல்வி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு திங்களன்று தலைமை நீதிபதி HL தாட்டு தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தபோது தயாளு அம்மாள் ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனால் அவரை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என செல்வியின் வக்கீல் வாதிட்டார். அந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள், தனக்கு நினைவில் இல்லாத விவரங்களை தெரியாது என்று தயாளு கூற முடியும் என்றும், அவரை விசாரிப்பது குறித்த வழிமுறைகள் பாட்டியாலா நீதிமன்றத்துக்கு தெரியும் என்று கருதுவதாகவும் கூறி செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தனர். அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கான உத்தரவை அக்டோபர் 31ஆம் தேதி அன்று பிறப்பிப்பதாக பாட்டியாலா சிபிஐ நீதிமன்ற நீதிபதி OP சைனி கடந்த வாரம் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 24ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடக்கவுள்ளது. பார்லிமென்ட் விவகாரத்துறை கேபினெட் குழு கூட்டம் டெல்லியில் திங்களன்று நடந்தது. கூட்டத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை வகித்தார். மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், வெங்கையா நாயுடு, ரவிசங்கர் பிரசாத், ஆனந்த்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடரை நவம்பர் 24ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரையில் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. இதற்கான பரிந்துரை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 1 மாதத்துக்கு நீடிக்கவுள்ள இத்தொடரில் மொத்தம் 22 நாட்கள் பார்லிமென்ட் செயல்பட உள்ளது. நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் நடக்கும் 2வது தொடர் இது. குளிர்கால கூட்டத்தொடரின் போது மொத்தம் 67 மசோதாக்களை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ராஜ்யசபாவில் 59 மசோதாக்களும், லோக்சபாவில் 8 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட உள்ளன.
அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், கடந்த சில நாட்களாக குமரி கடல் பகுதியில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். கடந்த சில நாட்களாக குமரி கடல் பகுதியில் நிலவி வரும் அந்த மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 13 சென்டிமீட்டர் மஞ்சள் ஆறில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக ஒட்டப்பிடாரத்தில் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக மஞ்சள் ஆற்றில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த ரமணன், அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒரு புயலாக மாறியுள்ளது என்றும் இதற்கு நிலோபர் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனால் தமிழகத்துக்கு பாதிப்பில்லை என்று தெரிவித்த ரமணன், நிலோபர் புயல் அக்டோபர் 31ஆம் தேதி காலை வடக்கு குஜராத் மற்றும் அதை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் கொடைக்கானல் மலைப்பாதை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தம்டம் பாறை அருகே உள்ள புலிப்புடவு பகுதியில் உள்ள 6 பாலங்கள் மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டன. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கொடைக்கானல் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டது. கொடைக்கானல் செல்வதற்கு மாற்றுப்பாதையான தாண்டிக்குடி மற்றும் பழனி வழியாக போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. அப்பகுதியிலும் சாலைகள் அனைத்தும் பழுதடைந்து மோசமாகி உள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேல கொடைக்கானல் போற வழியில தம்டம் பாறை கிட்ட போறதுக்கு முன்னாடி பெரிய பாறை எல்லாம் உருண்டது. வண்டியை நாங்க இடையில நிப்பாட்டிட்டு அங்கிருந்து நாங்க நடந்து வர கூட முடியாத அளவுக்கு ரோடு ரொம்ப சேதமா இருக்கு. இப்ப இங்க இருந்து நாங்க இன்னும் கடந்து போறதுக்கே ரொம்ப தூரமா இருக்கு. ரொம்ப சேதங்கள், நடந்து வரக்கே முடியாத அளவுக்கு பாதை ரொம்ப மோசமா இருக்கு. மண் சரிவு மற்றும் சாலைகளை சரி செய்யும் பணியில் நெடுஞ்சாலை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழை வெள்ளம் அடித்துச் சென்ற பாலங்களை கட்டி முடிக்க 6 மாதங்களாகும் என்றும் பழுதடைந்த சாலையை முழுமையாக சீரமைக்க 20 நாட்கள் ஆகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சீர்காழி அருகே வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலத்திற்குள் தண்ணீர் புகுந்ததில் 2000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த ஆளால சுந்தரம் கிராமம் வழியாக கழுதை வாய்க்கால் செல்கிறது. இந்த வாய்க்கால் கொள்ளிடம் முதல் கொடக்கார மூலை வரை 10 கிராமங்களில் உள்ள விளைநிலங்களுக்கு வடிகாலாக உள்ளது. பல ஆண்டுகளாக இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் புதர்கள் நிறைந்து காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் இந்த வாய்க்காலில் நீர்வரத்து அதிகரித்தது. வாசல் அருகே வாய்க்கால் கரை உடைந்து வெள்ள நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீர் வடிவதற்கு வழி இல்லாத நிலையில் பயிர்கள் அனைத்தும் அழுக துவங்கியுள்ளன. வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததே இதற்கு முக்கிய காரணம் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தண்ணி தோந்த லேட்டுங்கும் போது எங்களுக்கு வடிகால வசதி எங்களுக்கு வெட்டி கொடுத்துருக்கோம். வடிகால வெட்டல, பாய்கால மட்டும் எங்களுக்கு வெட்டினாங்க. பாய்கால வெட்டினதுல அந்த தண்ணி இந்த தண்ணி சேர்ந்ததுனால வடிகால வாங்காம எங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்க எங்களுக்கு உடப்பு எடுத்து போச்சு. தண்ணி எங்கள் பயிர்கள்லாம் முழுகி போயிருக்கு. வானிலை சொல்லியும் இது பொதுப்பொது அலட்சிய போக்கால தான் எங்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை நம்பிதான் நாங்களாம் இருக்கோம். கழுத வாய்க்கால்ல தண்ணி உடப்பு கொண்டு ஏற்பட்டுருச்சு. ஒரு 15 மீட்டர் அளவுக்கு உடப்பு ஏற்பட்டு போச்சு. அது இங்க இருக்கிற ஒரு 200 குடும்பம் சுத்தமா தண்ணி முழுவில இருக்கு. இதுல ஒரு 500 ஏக்கர்கள் நெல் பயிர் ரொம்ப சேதப்பட்டு போயிருக்கு. பொதுப்பணித்துறைக்கு நாங்களும் தகவல் கொடுத்தோம். அதை இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதை இதை பார்க்கவும் இல்லை, அதை செய்யவும் இல்லை. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக சந்தீப் சக்சேனாவை நியமித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக பிரவீன்குமார் பதவி வகித்து வருகிறார். கடந்த லோக்சபா தேர்தலின் போது 144 தடை உத்தரவு பிறப்பித்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சிகள் தேர்தல் முறைகேடு புகார்களை சுட்டிக்காட்டி பிரவீன்குமாரை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் தமிழகத்தில் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக IAS அதிகாரி சந்தீப் சக்சேனாவை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இத்தகவலை
தமிழக அரசின் முதன்மை செயலாளர் மோகன் வர்கீஸ் வெளியிட்டுள்ளார். சந்தீப் சக்சேனா தமிழக வேளாண் துறை முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார். இவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து காலியாக உள்ள வேளாண் துறை முதன்மை செயலாளர் பதவியிடம் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அது குறித்த தகவல் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் மோகன் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதல்வராக பாரதிய ஜனதா முன்னிறுத்துபவரை ஆதரிக்க தயாராக இருப்பதாக சிவசேனா கட்சி அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாரதிய ஜனதா 122 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து பிரிந்து தனித்து போட்டியிட்ட சிவசேனா 63 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 42 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 41 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. மகாராஷ்டிர பாரதிய ஜனதா மூத்த தலைவர் வினோத் தாவ்தே ஞாயிறன்று விடுத்த அறிக்கையில் சிவசேனா எந்த நிபந்தனையும் விதிக்காவிட்டால் அக்கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்த விரும்புவதாக கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ இதழான சாம்னாவில் உத்தவ் தாக்கரே எழுதியுள்ள தலையங்கத்தில் பாரதிய ஜனதா முன்னிறுத்தும் முதல்வர் வேட்பாளரை ஆதரிக்க சிவசேனா தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். ஆனால் கூட்டணிக்கு விதிக்கும் நிபந்தனையாக மகாராஷ்டிர மாநிலத்தை சாதி மற்றும் மண்டலத்தின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எனவும், அரசியல் சார்பை ஒதுக்கிவிட்டு ஒருங்கிணைந்த மகாராஷ்டிராவுக்காக பாடுபட வேண்டும் எனவும் உத்தவ் தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் சிவசேனா இணைந்து ஆட்சி அமைக்கப் போவது உறுதியாகியுள்ள நிலையில் முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் கூட்டம் மும்பையில் செவ்வாயன்று கூடுகிறது. இதனிடையே நாண்டட் மாவட்டம் முகத் பகுதியில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏ கோவிந்த் ரத்தோட் மும்பைக்கு ரயிலில் வந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். இதனால் பாரதிய ஜனதாவின் பலம் 121 குறைந்துள்ளது. இலங்கை கடற்படை தளபதிக்கு மத்திய அரசு வரவேற்பு அளிக்க முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியின் 12வது நினைவு தினம் திங்களன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன், இலங்கை கடற்படை தளபதிக்கு மத்திய அரசு வரவேற்பு அளிப்பதாக வந்துள்ள செய்தி கண்டனத்திற்குரியது என்றும், தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து மீனவர் பிரச்சினை அதிகரித்துக் கொண்டு போகிறது. இச்சூழலிலே இலங்கையைச் சேர்ந்த கடற்படை தளபதியை இந்தியாவுக்கு அழைத்து அவருக்கு இந்திய கடற்படையினர் வீர மரியாதை செலுத்துவதாக வந்திருக்கும் செய்தி வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. எனவே மத்திய அரசை பொறுத்தவரையிலே தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை சரியான முறையிலே தீர்க்கக்கூடிய நல்ல நிலையை முதலிலே ஏற்படுத்த வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகளை அவர்கள் உறுதியாக தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பால் விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த வாசன், சென்னையில் மழைக்காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்க போர்க்கால நடவடிக்கையை மாநகராட்சி எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் EVKS இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை அருகே அடுத்தடுத்த வீடுகளில் வசித்த பெண்களை அரிவாளால் வெட்டி நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பேட்டையை அடுத்துள்ள விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்த சந்தனமாரி என்பவர் தனது மகன் ராமசுப்பிரமணியனுடன் வசித்து வருகிறார். இவருடைய கணவர் காளி வெளியூரில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஞாயிறன்று இரவு தாயும் மகனும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் கதவு தட்டப்பட்டது. சந்தனமாரி கதவை திறந்தபோது அவரை அடையாளம் தெரியாத மர்ம நபர் அரிவாளால் வெட்டியதோடு சந்தனமாரியின் காதை அறுத்து கம்மல், செயின் போன்றவற்றை பறித்தான். சந்தனமாரியின் அலறல் கேட்டு மகன் ராமசுப்பிரமணியன் தடுக்க வந்தபோது அவரையும் திருடன் அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பினான். சற்று தொலைவில் உள்ள சாஸ்திரி நகரில் தனியாக இருந்த பாப்பா என்ற பெண்ணை தாக்கியும், திருவள்ளுவர் நகரில் பூட்டியிருந்த செல்வகுமார் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்தும் நகை மற்றும் பணத்தை அந்த நபர் கொள்ளையடித்துச் சென்றான். படுகாயமடைந்த சந்தனமாரி, ராமசுப்பிரமணியன், பாப்பா ஆகியோர் நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். என்னை ஒரு ஆள் கட்டையால அடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. காது அறுபட்டது, கழுத்துல நடந்த நகையெல்லாம் அப்பதான் அந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தவங்க தான் எம்ம காதெல்லாம் அறுத்திருக்கேன், எங்க காதல கம்மல் கிடந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நம்போது எதுவுமே இல்ல. பெறமண்டையில என்னையால ஒரு கருப்பா இருந்தா அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை கீழே விழுந்தீங்களான்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். இல்லம்மா ஒருத்தன் தான், ஆனா கட்டையால தான் என் தலையை அடிச்சான் அப்படின்னு தான் சொன்னாங்க. EB ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஆபீசரோட பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி. அவர் வீட்டுல நைட்டு திருட்டு போயிருக்கு. 37 பவுன் நகையும் 1 லட்சம் ரூபாய் கேஷும் போயிருக்கு. பக்கத்துல தான் நாங்கள் இருக்கோம். நைட்டு 1:30 மணிக்கு போயிருக்கு. அதே மாதிரி பக்கத்து அடுத்த தெருவில் மாதிரி கனரா பேங்க் ஆஃபீஸர் வீட்லேயும் நேற்று வீடு போந்திருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி செயின் ஸ்நாச்சிங் ஒரு வீட்டில் கொல்ல போயிருக்கு. பிடிச்சிட்டாங்க, ஆட்களை பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து போலீஸ் மற்றும் நாய் மோப்ப நாயெல்லாம் வந்து எல்லாம் விட்டு
ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல இருந்து வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதனிடையே திருச்சி கே நகர் பகுதியில் வசிக்கும் மின்வாரிய அலுவலக உதவி பொறியாளர் ஈஸ்வரமூர்த்தி என்பவரின் வீட்டின் பீரோவை உடைத்து 27 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த பகுதியில் அடிக்கடி கொள்ளை சம்பவங்கள் நடந்து வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,504 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,563 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,065 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.